வெல்கம் டு சந்தியா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியா ஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். அத்தியாயம் 29. ஒரு பக்கம் அனுபமாவின் பிரிவு சூரிய பிரகாஷை வாட்டிய போதும் முடிந்தவரை தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி முன்னேறத் தொடங்கினான். அவனது திடீர் மாற்றம் பெற்றவர்களுக்கு மன நிம்மதியை தந்த போதும் அவன் தொழில்ல காட்டுற ஆர்வத்தை மத்த விஷயங்கள்ல காட்ட மாட்டேங்கிறானே என்ற வருத்தமும் இருக்கவே செய்தது. அன்று அலுவலகத்தில் வேலையை முடித்துவிட்டு களைப்பாக வீடு திரும்பிய மகனிடம், சூர்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கேட்ட தந்தையை கேள்வியாக நோக்கினான். இன்னைக்கு என்ன திடீர்னு பேசணும்னு சொல்றாரு என்ற சிந்தனையோடு, என்னன்னு சொல்லுங்கப்பா என்றான். கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன், நீயே ஒரு மாதிரியா இருக்க. சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் ரவிச்சந்திரன். சூர்யாவிற்கு நெருங்கிய தோழன் என்று சொன்னாலே அது தந்தை மட்டும்தான். தன் சோகத்தை சொல்லி அழுவதற்கு ஒரு மடி தேடியவனுக்கு அவரின் மடியே ஆறுதலாக மாறிப்போனது. அதற்காகவே காத்திருந்தது போல அப்பா என்று அவரின் மடியில் படுத்து அழுக அதை கண்ட தந்தையின் உள்ளம் பதறி போனது. நீண்ட நாளாக நெஞ்சோடு தேக்கி வைத்திருந்த சுமை இன்று கண்ணீராக வெளிவந்தது. அவனது முதுகை ஆறுதலாக வருடிவிட்டு, என்ன விஷயம்னு நீ சொன்னாதானே தெரியும் என்றார். மனோவ பழி வாங்க போன இடத்துலதான் அணுவ சந்திச்சேன். அவளை பார்த்ததும் பிடிச்சு போச்சுப்பா. 2 பேரும் காதலிச்சோம். அதன் பிறகு நடந்த அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்தான். சூர்யாவின் மனம் புரிந்ததும் அவர் அமைதியாக இருக்க, நான் அவளை காதலிச்சது உண்மைப்பா. அது புரியாம அணு என்னை விட்டு நிரந்தரமா விலகி போயிட்டா என்றவன் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தான். கோமதி குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பருகிய மகனிடம், அந்த பொண்ணு வாழ்க்கையில நீ குறுக்கிடாத சூர்யா. முடிஞ்ச வரைக்கும் நடந்ததை மறக்க முயற்சி பண்ணு. அதுதான் 2 பேருக்கும் நல்லது. தந்தை கூறிய நியாயத்தில் கண்ணில் வலியோடு அவரை ஏறிட்டான் சூர்யா. இல்லப்பா, என்னால அவளை மறக்க முடியாது. பிளீஸ், இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. முடிந்தவரை பொறுமையாகவே கூறினான். அனுபமா இருந்த இடத்தில் வேறொரு பெண்ணை யோசிக்க கூட முடியாமல் அவன் தடுமாற, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். மெதுவாக அவனின் தலையில் இடியை இறக்கினார் ரவிச்சந்திரன். இல்லப்பா, முடியாது முடிவாக சொல்ல, மத்தவங்க மாதிரி உன்னை மிரட்ட எனக்கு மனசு வரலடா. அப்பா உன்னோட நல்லதுக்கு தான் யோசிப்பேன்னு புரிஞ்சுக்கோ தன்மையாக கூறிவிட்டு எழுந்து சென்றார். இதுவரை தன் விருப்பமே பிரதானம் என்று நடந்த சூர்யா இந்த ஒரு விஷயத்தில் தந்தைக்காக தன் காதலை மறந்துவிட நினைக்க, அன்றிலிருந்து அணுவின் நினைவு முன்னை விட அதிகரிக்க தொடங்கியது. கணவனும் மனைவியும் ஜோடியாக அலுவலகத்திற்குள் நுழைந்ததை கண்ட அணுவின் முகம் மலர்ந்தது. அவளது சிரிப்பில் உயிர்ப்பின்றி இருப்பதை உணர்ந்தாள் தென்றல். என்னம்மா, இப்பவெல்லாம் அடிக்கடி கம்பெனி பக்கம் வர? இங்க அண்ணனை தனியா விட்டுட்டு வீட்டுல இருக்க முடியலையா? தென்றலை வம்பிற்கு இழுக்க சத்தமின்றி அங்கிருந்து நழுவினான் மனோ. அதுவும் ஒரு காரணம். குறும்போடு கண் சிமிட்டியவள், உன்னை பார்க்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். வாதான் என்னோட ஆபீஸ் வா, அணுவ பார்த்த மாதிரியும் இருக்கும், என்னோட ஃபுல் டைம் இருக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு என்றவளின் முகபாவனைக்கும் பேச்சிற்கும் சம்மதமே இல்லை என்பதை உணர்ந்து, உன்னோட அரட்டை அடிச்சா எங்க பாஸ் என்ன திட்டுவாரு, நான் போய் வேலையை கவனிக்கிறேன் தன்னிடத்திற்கு சென்றாள் அனு. உங்க பாஸுக்கு அவ்வளோ தைரியமா? இடையில் கையூன்றி கேள்வி கேட்ட தென்றல் அணுவை இழுத்துக்கொண்டு மனோவின் கேபினுக்கு சென்றாள். இருவரும் கேபினுக்குள் நுழைய, அனோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா, இங்க வந்து உட்காரு என்று தன் முன் இருந்த இருக்கையை கை காட்டினான் மனோ. கணவன் மனைவி இருவரின் முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாமல், என்ன விஷயமா இருக்கும் என்ற யோசனையோடு இருக்கையில் அமர அவளின் அருகே அமர்ந்தாள் தென்றல். அனு, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. முறைப்படி பொண்ணு கேட்டு வரதுக்கு முன்னாடி உன்னோட விருப்பத்தையும் கேட்க சொன்னாங்க. சுற்றி வளைக்காமல் விஷயத்தை போட்டு உடைத்தான் மனோ. சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்த அனுபமா, என்னன்னா சொல்றீங்க என்றால் தடுமாற்றத்தோடு. அவளின் முகத்தில் இருந்த கலக்கத்திற்கான காரணத்தை உணர்ந்து, இன்னும் எத்தனை நாளைக்கு நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்க போற? உனக்கு ஒரு அண்ணனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த ஆசைப்படுறேம்மா. பாதியில் நிறுத்திவிட்டு அணுவை நோக்கினான். அவளது மனக்கண்ணில் சூர்யாவின் முகம் மின்னி மறைந்தது. அதே நேரத்தில் மனோ அண்ணன் ஸ்தானத்தில் நின்று திருமணத்தை நடத்துவதாக சொல்வது மனதிற்கு ஆறுதலாக இருந்தது.
தன்னவன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை மறந்து தனக்காக சிந்திக்கும் இருவருக்காகவும் அந்த திருமணத்தை செய்து கொள்வதென்ற முடிவிற்கு வந்தாள் அனுபமா. அவளின் முகத்தில் வந்து செல்லும் கலவையான உணர்வுகளை கவனித்த இருவரும் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொள்ள, எனக்கு பரிபூரண சம்மதம்னா, சம்மதிக்க தன்னுடைய தோழியை கட்டி அணைத்த தென்றல், பாவா நல்ல நாள் பார்த்து அவங்கள வர சொல்லுங்க என்றால் சந்தோஷத்தோடு. அனுபமாவிற்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகும் விஷயம் சிறுவர்களின் காதுகளுக்கு எட்டியது. 5 ஆண்டுகளும் பள்ளிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் மாலை மனோவின் வீட்டிற்கு வருவதாக தகவல் தெரிவித்தார்கள். தற்போது யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்த கணவனும் மனைவியும் அதற்குண்டான ஏற்பாடுகளை கவனிக்க அவர்களின் சந்தோஷத்திற்காக தயாரானாள் அனுபமா. வீட்டின் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு, பாவா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்று கணவனை அழைத்தபடி வாசலுக்கு விரைந்தாள். ரவிச்சந்திரன், கோமதி மற்றும் சூரிய பிரகாஷ் மூவரும் காரில் இருந்து இறங்க, வாங்க என்று வாசலுக்கு வந்து வரவேற்றான் மனோ. தன்னை சுற்றி ஒரு உலகம் சுழன்று கொண்டிருப்பதை உணராமல் அணுவின் நினைவில் வீட்டிற்குள் நுழைந்தான் சூர்யா. அவர்களை வரவேற்று ஹாலில் அமர வைத்து பேசத் தொடங்கிவிட அவர்களது பேச்சில் கலந்து கொள்ளாமல் வேடிக்கை பார்த்தாள் தென்றல். ரவிச்சந்திரன் மனோவின் முக ஒற்றுமையை கண்டு துணுக்குற்றாள். அவரது மகன் என்று சொல்லப்பட்ட சூர்யாவின் முகத்தில் அந்த சாயலை தேடி ஏமாந்து, இவங்க 2 பேரும் அப்பா மகனா என்று சந்தேகத்தோடு அமர்ந்திருந்தாள். ரவிச்சந்திரன், கோமதி இருவரும் பெண்ணை பார்க்க வேண்டும் என கூற, நீ போய் அணுவ கூட்டிட்டு வா என்றவனின் குரல் கேட்டு நடப்பிற்கு வந்தான் சூர்யா. தன் எதிரே அமர்ந்திருந்த மனோவை பார்த்ததும், பொண்ணு பார்க்க இவங்க வீட்டுக்கா வந்திருக்கோம் என்ற குழப்பத்தோடு தந்தையை ஏறிட்டான். தென்றல் அனுபமாவை அழைத்து வர பெரியவர்களுக்கு வணக்கம் கூறிவிட்டு அவள் தலையை குனிய, நான் உனக்கு பார்த்த மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு அனு கேலியோடு கூறிய மனோ தென்றலை பார்த்து கண் சுமிட்டினான். அவன் நடத்தும் நாடகத்தை கண்டு அவள் சத்தமின்றி சிரிக்க, ச்சே இதே சூழ்நிலையை எத்தனை நாள் மனசுல கனவு கண்டிருப்பேன், எல்லாம் கனவா போயிடுச்சு என்ற சிந்தனையோடு நிமிர்ந்த அணுவின் விழிகள் மாப்பிள்ளையாக அமர்ந்திருந்த சூர்யாவை விட்டு அசைய மறுத்தது. அவனை கண்டு கண்கள் கலங்குவதற்கு தயாராக வெகு நாட்களுக்கு பிறகு தன்னவளை பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம், அவள்தான் பெற்றோர் முடிவு செய்த பெண் என்ற நிம்மதி மறுபக்கம் என்று உணர்ச்சி பிளம்பாய் மாறியிருந்தான் சூர்யா. இது எப்படி சாத்தியம் என்று குழப்பத்தோடு மற்றவர்களை கேள்வியாக நோக்கினர் அனுவும் சூர்யாவும். அவர்களது முகத்தை வைத்தே மனதை படித்த மனோ, உங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க என்று தொடங்கினான். எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி தங்கள் வீட்டிற்குள் வந்த ரவிச்சந்திரன், கோமதி இருவரையும் பார்த்த படபடப்பில் மனோ சில நொடிகள் அசைவற்று நிற்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றவுடன் அவர்களை வரவேற்று ஹாலில் அமர வைத்தான். மனோவின் பார்வை மனைவியை தேட, யாருங்க வந்தது என்ற கேள்வியோடு கீழே இறங்கி வந்தாள். நடுஹாலில் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்து வரவேற்பாக புன்னகைத்து கணவனை கேள்வியாக நோக்கினாள். அவளது பார்வை புரிந்து, இவங்க ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி ரவிச்சந்திரன், அவங்களோட மனைவி கோமதி என்று அவளுக்கு அறிமுகம் செய்தான். ஏற்கனவே அனுபமாவின் மூலமாக விஷயம் அறிந்து, இவங்க சூர்யாவோட அம்மா அப்பா தானே என்றாள். பரஸ்பர நல விசாரிப்புக்கு பிறகு காஃபி எடுத்து வருவதாக உள்ளே செல்ல, 2 பேரும் எதுக்காக வந்திருக்காங்க என்று புரியாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான் மனோ. தந்தை மகன் இருவரும் என்ன பேசுவது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க, அனுபமாவ எங்க மகன் சூர்யாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்றார் கோமதி. அதற்குள் தென்றல் காஃபி போட்டு எடுத்து வந்து இருவருக்கும் கொடுக்க, ஒரு நாள் சூர்யாவும் அனுபமாவும் ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசுறது கேட்டேன். தன்னோட தோழியோட குடும்பத்துக்காக தன் காதல தியாகம் செய்யறது தப்பில்லைன்னு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு என்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தார். அதே நேரத்தில் சூர்யா ரொம்பவே மாறிட்டான். அனுபமா மாதிரி ஒரு பொண்ணு எங்க மகனுக்கு தேடினாலும் கிடைக்காது, அதுதான் பொண்ணு கேட்க நேர்ல கிளம்பி வந்தோம் பேச்சினை முடித்தார் கோமதி. அதுவரை ஏதேதோ யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொண்டவன், நாங்களாகவே மாப்பிள்ளை கேட்டு வரலான்னு நினைச்சோம், ஆனா அது நாகரிகம் இல்லைன்னு அமைதியா இருந்தோம். அனு எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர கடமை எனக்கு இருக்கு. பொறுப்பாக பேசிய மனோவை இமைக்க மறந்து நோக்கினார் ரவிச்சந்திரன்.
சிறு வயதில் தான் கற்றுத்தந்த பாடங்களை மறக்காமல் இருக்கும் மகனை நினைத்து மனம் குளிர்ந்து போக, அவங்க கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். மனோ கூற அவருக்கும் அதுவே சரி என்று தோன்றியது. அன்று நடந்ததை சொல்லி அவன் நிமிர்ந்து பார்க்க அனுபமா முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவளை சமாதானம் செய்ய எழுந்த மனைவியை பார்வையால் அடக்கிவிட்டு சூர்யாவிடம் சைகை செய்தான் மனோ. அவன் உடனே பெற்றவர்களை நிமிர்ந்து பார்க்க, நீங்க 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. ரவிச்சந்திரன் அனுமதி அளித்தார். உடனே அவளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் விருந்தினர் அறைக்குள் நுழைந்த சூர்யா, சாரிடி, அவளிடம் மன்னிப்பு கேட்க, உன்னை மறக்க முயற்சி பண்ண முடியல, ஐ லவ் யூ என்றவளை இழுத்து அணைத்தவன் மனதில் நிம்மதி பரவியது. இருவரும் சமாதானமான பின் வெளியே வர தாம்பூல தட்டு மாற்றப்பட்டு திருமணம் உறுதி செய்யப்பட்டது. அடுத்தடுத்த வேலைகள் மளமளவென்று நடக்க 2 குடும்பமும் இணைந்து திருமணத்திற்கு ஜவுளி எடுக்க சென்ற இடத்தில் பஞ்ச பாண்டவர்களை வைத்து பெரிய கலாட்டாவே நடந்தது. மற்றவர்கள் புடவை எடுக்கும் பிரிவிற்கு செல்ல மற்ற 5 பேரையும் அழைத்து கொண்டு சிறுவர் பிரிவில் நுழைந்தனர் மனோவும் தென்றலும். அங்கிருந்த விற்பனையாளர்களிடம், எங்க பசங்களுக்கு துணி காட்டுங்க என்றவன் தென்றலை பார்த்து குறும்போடு அவன் கண் சிமிட்ட அதன் அர்த்தம் உணர்ந்து, நீங்க நடத்துங்க பாவா என்றாள் சிரிப்போடு. பையனுக்கு எத்தனை வயசு சார்? சேல்ஸ்மேன் கேட்க, எந்த பையனோட வயசு சொன்னா நீங்க துணி எடுத்து காட்டுவீங்க? மனோவின் கேள்வியில் இருவரின் அருகே நின்றிருந்த சிறுவர்கள் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொள்ள, மேடம் நீங்களாவது சொல்லுங்க என்றார். எனக்கு மொத்தம் 5 பசங்கன்னா உங்களுக்கு எந்த பையனோட வயசு தெரியணும்? தென்றலின் கேலியில் கடைக்காரனுக்கு மொழி பிதுங்கியது. அங்கே நின்றிருந்த சிறுவர்களின் உயரத்தை வைத்தே வயதை எடை போட்டவர் பார்வை மனோ தென்றல் இருவரின் மீதும் படிந்து மேண்டது. எந்த பக்கம் இருந்து யோசிச்சாலும் குழப்பமே மிஞ்சிவிட, இவங்களுக்கு 5 பசங்களா? நம்ப முடியலையே மனதினுள் நினைத்தார். அவர்கள் சொன்ன வயதிற்கு தகுந்த துணிகளை எடுத்து காட்ட அதிலிருந்து தேர்ந்தெடுத்து பில் போட அனுப்பிவிட்டு காத்திருந்தனர். அந்த நேரத்தில் இருவரின் இளமை தோற்றத்தை வைத்து வயதை கணக்கிட்டு, உங்களை பார்த்தா வயசான தம்பதி மாதிரி தெரியலையே, நிஜமாவே இவங்க உங்க பசங்களா சார்? சந்தேகமாகவே கேட்டார் சேல்ஸ்மேன். அவர்கள் பதில் சொல்லும் முன் முந்திக் கொண்ட நிவாஷ், இல்ல அங்கிள், எங்க அம்மா வயித்துல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அரியா பிள்ளையை போல கண்ணை உருட்ட என்னோட செல்ல குட்டி. கணவன் மனைவி இருவரும் நிவாஷிற்கு ஹைஃபை கொடுக்க, பாவம் அந்த கடைக்காரன் தலை சுற்றி நின்றார். அவரின் சரித்திரத்தில் இப்படி ஒரு குடும்பத்தை எங்கும் பார்த்திருக்க மாட்டார். பில் போட அனுப்பிய துணிகள் வந்ததும் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்த மனோ தென்றல் மற்றும் வாண்டுகளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பதை கண்ட ராஜசேகர் என்னவென்று கேட்க, தாத்தா பாவம் அந்த சேல்ஸ்மேன் அண்ணா எங்க கிட்ட வசமா மாட்டினாரா? நாங்க எங்க வேலைய பார்த்துட்டோம். நடந்ததை சுவாரஸ்யமாக விவரித்தான் மனோ. அட பாவிகளா என்று சூர்யாவும் அனுவும் வாய் மூடி சிரித்தனர். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.